சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நம்ம முத்துவுக்கு பழைய காரு கொடுத்தவரு காரெல்லாம் வந்து பார்க்குறப்ப அது எல்லாமே புதுசா மாறி இருக்கு. அவருக்கே பயங்கரமான ஆச்சரியம். யாரு முத்துவுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதே ஃபைனான்சியரை அழைச்சிக்கிட்டு வந்து முத்துவுக்கு கடன் வாங்கி கொடுக்குறாப்புல. இருக்கிற எல்லா காரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாம் அடமானம் வச்சு பணம் கொடுக்க ஓகே சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, நேராக போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் 10 லட்சம் வாங்கிக்கிட்டு நேராக போய் அண்ணாமலை கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் நம்ம வீடு நமக்கு தான், நமக்கு பணம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம விஜயாவுக்கும் சந்தோஷமாயிடுச்சு, நம்ம வீடு நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் நேராக இந்த விஷயத்த மனோஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, மனோஜ் ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, ரோகிணி நேராக போய் சிந்தாமணி கிட்ட சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, முத்து சாதாரணமாக நினச்சேன் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டானா, அவன் எப்படி அந்த பணத்தை கொண்டு வந்து கட்டுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு இந்த சிந்தாமணி வேறையா பிளானை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயா மனோஜால ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்கமிங்கில் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.